போன் யார்ட்ட இருக்கு? அது உன் போனு. இனி ஒரு நாள் இப்படி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு நம்ம உன் போன் யார்ட்ட இருக்கு? இந்த போனையும் கிளஞ்சிட்டீங்களால? என் கையில ஒரு போன் இருக்கு. ஏன் போனு? ஏன் போனுங்கள? ஆங்கிள் காட்டல. இல்லையா? இல்ல எங்கல பாக்க திறந்து அவன் அந்த ஏழை பசங்க கேட்டு மொபைலே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சுதா அந்த ஏழை பசங்க சத்தியமா இல்லன்ட்டு அந்த பிள்ளைகள் கேட்டு ஜூஸ் இதை வாங்க இந்த மொபைலே வச்சுக்கன்னு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட தான் பாத்தியா நான் அவையில திட்டினதை பாத்தியா எப்படி திட்டின உங்கள்கிட்ட தான் வந்து தந்தேன். நீ தானே பின்னாடி நான் அந்த பசங்க தாங்க. அவங்க வந்து என்ன மாதிரி விளையாடுறாங்க. நல்லா பத்திரமா வச்சிருங்கண்ணா. ஜஸ்டின் பாக்கெட்ட காட்டு. இல்ல மேம் போன தாங்கல உங்கள்கிட்ட போன தாங்கல. ஏய் இல்ல என்கிட்ட இருக்கு இந்த உண்மையா நான் எடுக்கல. போன் அடி. அது சாமன சைரன்ல இல்ல கிடங்க என் போனு. யார்கிட்டயே கொடுத்தேன். கொட்டட்டும் மும்மாரி பசங்க கேட்டாங்க கொடுத்தாங்க. ஸ்பீக்கர்ல போடல. சுதா வந்து இது ஸ்பீக்கர்ல போட்டா என்னல சுதா வந்து யாரு தாங்கல. நான் எடுக்கல உண்மையாவே. வேற போன் வாங்கலாம். இடுப்ப காட்டு. இல்ல பயக்கல என் மேல ஒரு நம்பிக்கையே இல்லடே. இதுல உண்மையை சொல்லு. இல்ல உண்மையா என்கிட்ட இல்லல என்கிட்ட எங்க வீடு பாதாம் சீரியஸ் போன் இல்லல. நல்ல ஞாபகம் இருக்கு. அதுல வச்சு பாக்கெட்ல இருந்து போன யார் எடுத்தா? என்னடி சொல்ற? புஷ்அப்ஸ் போட போறேன்னு சொல்லும்போது நான் எடுக்கல. நீ தான் எடுத்த என் பாக்கெட்ல இருந்து போன ஞாபகம் இந்த புஷ்அப்ஸ் போட இப்படி கீழே ஊனும் போது இவன் தான் எடுத்தான் என்கிட்ட இருந்து போன பாக்கெட்ல இருந்து. அதுல கீழே வச்சோம்ல நான் புஷ்அ போட்டேன் மத்தியா. நீ கிழிச்ச. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? போன தாங்கல. போன் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா. சரையாரு சும்மா நான் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த டைமிங்ல அவனுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து தெரிஞ்சிட்டு சுதன்ட தான் இருக்கு. இருந்த உடனே அவன் வரான். அப்படி அவன்கிட்ட தான் இருக்கு வச்சிருப்பான். சுதன் கலையாற ஆள் இல்ல. இனி வந்து சோடு வச்ச மாதிரி ஏதாவது கண்ணுன்னு கொடுப்போம்னு சொல்லிட்டு கண்ணாடியே போடும். இன்னும் வந்து நடக்கிறது வேற பார்த்துக்க. சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஜோயலு தெரியல நம்ம எனக்கு கோபம் வராது. தான ஸ்னாப் போட நம்மள போன் தாங்கல. இல்ல உண்மையா கடலுக்கு வந்திருக்கோம். ஒரு ஸ்னாப் மட்டும் போட்டு தரேன். ஸ்னாப் பைத்தியங்களோட கடந்து உண்மை எனக்கு தெரியல சொல்றது. நீ ஸ்னாப் அந்த ஸ்னாப்ல என்ன இருக்கு? நான் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணணும்ல. நீ அந்த ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றது பதிலா நீ வந்து அந்த டைமை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல உருப்படியா போட்டிருந்தா இந்நேரம் நீ வந்து ஒரு ஒரு பணக்காரனா இருந்திருப்ப. இல்ல இட்லாட்ட ஒரு குல்பிகாரனா கூட இருந்திருப்ப. ஆனா ஸ்னாப் தான் போடுறேன். பாத்ரூம்லயே போன் வச்சுட்டு தான் இருக்கோம். அதுல அவசரம் நீங்க கால் பண்ணிட்டு வர முடியாது. அவசரம் உள்ளே போயிருக்கு. அப்புறம் இதுக்கு அவசரம் நாங்க கால் பண்ண போறோம். பண்ணு தின்னுதாம இப்படி பண்ணு மாதிரி ஆயிருக்கு. பண்ணு பல்கிங்ல இருக்கு. கிழிச்ச. எனக்கு தெரியுமா பிறந்ததுல இருந்தே பல்கிங்ல தான் இருக்கா. எவன தெரியுமா? இவரை தெரியுமா? 4000 ஃபாலோவர்ஸ் இருக்கு இவருக்கு. இன்ஸ்டால 8 மில்லியன் வியூஸ் போயிருக்கு ரீசெண்டா இவருக்கு. எங்க வீடியோ எல்லாம் பாப்பீங்களா? யூடியூப்ல யூடியூப்ல பாப்பீங்களா? யூடியூப்ல பார்க்க மாட்டேன். ஏன் ப்ரோ யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. ஹேவாக் சுதன் vlogs. ஸ்ட்ரீட் பஸ் இன்மா யாங்க மாத்தியாச்சு பேர மாதிரி. வந்தோனே சுதன் தான் வரான். ப்ளீஸ் ஹேவாக் சுதன். சுதா நான் பாக்குறது உண்மையால நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஏய் சின்ன வீடுன்னு சொல்லி நீங்க நம்ம அந்த சைடு போவோம். வாழ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு காட்சி பாத்தீங்களே, அத பத்தி என்ன இதனாலதான் நான் பீச்சுக்கே வாரது இல்ல. இந்த மாதிரி காட்சி பார்த்தா நாங்க கண்ண முடிறோம். ஏன்னா ஒருவேளை அதை பார்த்து நானும் சிவசம் கெட்டு போயிட்டோன்னு என்ன வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. எனக்கு இத மாதிரி காட்சி பண்ண போறீங்க? நீ பண்ண அப்புறம் தான் ஸ்டேஜே மூத்தவன் நீதான். அங்கல இருக்க ஒண்ணு முத கரை சேர்த்துக்கிட்டு தான் நீ கரெக்டா என்ன தெரியுமா? நீ இருக்கிறத எங்களுக்கு அப்புறம் காட்சி நடக்காது. அதனால முத ஒன்ன கல்ல கட்டி கடலை தாக்கணும். இல்லன்னா நாங்க ரெண்டு கல்ல கட்டி நாங்களே குதிச்சுக்கிடணும். அதனால உனக்கு முதல்ல ஏதாவது செட் பண்ணி தந்துதான் எனக்கும் ஜோயலுக்கும் எங்கேயும் போக முடியும். எங்கேயாவது நாங்க எங்கேயும் பிளான போட்டா நீ அதை அப்படியே மாத்தி போட்டு நம்ம விளாக கூட்டிட்டு வந்துற. நாங்க ரெண்டு பேரும் சிங்குச்சான்னு. ஜஸ்லின் கூட பரவாயில்ல, பெங்களூர்ல ஒவ்வொரு கலர் பியர் கூட சுத்திட்டு இருக்கா. நானும் ஜோயனும் கன்னியாகுமரியில கிடந்து கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்க சென்னை கூட்டிட்டு கஷ்டப்படுத்துறீங்க. மனசுக்குள்ள இருக்க வழியை வெளியே கொண்டு வரலாம். இப்போ நாங்க விளையாடுற போற கேம் வந்து ஒலிம்பிக்ஸ்ல உள்ள ஒரு கேம். இது வந்து நிறைய வந்து 90s கிட்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இது ஒலிம்பிக்ஸ்ல மட்டும் தான் இது வந்து இடம் பெற்றிருக்கு. வர ஒலிம்பிக்ஸ்
ஃபர்ஸ்ட் நான் போறேன். அடுத்து கொஞ்சம் கூட எலும்பு. அவனுக்கே வரல, ஆமா ஓடு மாதிரி இருக்கு. கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் கூட எலும்பு. இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதானா? அம்மா ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு. தட்டதர நீ நினைக்கணும். சரியா தக்காளி கை வைக்கும் போது கரெக்டா தள்ளி இல்ல நில்ல. தக்காளி நான் சொல்லது கல்லு இல்லை, அவன் வந்து கை வைப்பான் பாத்தியா, கை வைக்க வரும்போது நீ தள்ளிட்டு வச்சு பொத்தனை கீழே விடுவான். சரியா இருக்கும். திரும்ப என்ன பார்த்து என்னத்த மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஆண்டி பலூன் சுட்ட ஏதாவது ரிவார்டு உண்டா? என்ன தருவீங்க? விளையாடே வேண்டாம கிஃப்ட் தரோம்ல ஆண்டி. கிஃப்ட் நீங்க சொல்லுங்க. ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டி, பலூன் எல்லாம் ஃபிக்ஸ். ஆண்டி பலூனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரீட் பாய்ஸா கொக்கான்னு காட்டணும். சரியா? ஸ்ட்ரீட் பாய்ஸால ஒரு பொம்மை வாங்க முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியாதான் அடுத்து ஒண்ணு அடிக்கட்டா. இது இந்த ஆரஞ்சு வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா கரெக்டா நம்ம வந்து இந்த வருஷத்துக்குள்ள நம்ம வந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே பாருங்க गाइस. இது எனக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க திறமைக்கு நம்ம இங்க இருக்க வேண்டியதில்லை. இந்தியன் ஆர்மி இல்லைன்னா ஒலிம்பிக்ஸ்ல இருந்து சுடுவாவில்லை, அந்த ஷூட்டிங் இதுல இருக்க வேண்டிய நம்ம வாங்கின பரிசு பொருட்களை வந்து இதை பாத்தீங்கன்னா நாங்க வந்து சுடவே இல்லை. ஆனா வந்து அவங்க வந்து பாசமயங்கள் வந்து நீங்க நல்லா சுட்டதுனால தந்தாங்க. ஆனா வந்து நம்ம எடிட்டர் வந்து இதுக்கு முன்னாடி கோல்மால் பண்ணி நீங்க வந்து நாங்க சுட்டு நாங்க வந்து பிரைஸ் வாங்கினதா நீங்க பாத்திருப்பீங்க. அதெல்லாம் போய் अब तो सच बोल दे भोसड़ी के. நம்ம சொன்னோம்ல லாஸ்ட் ஆரஞ்சு கலரை சுட்டா நம்ம மில்லியன் அடிப்போம். அது மட்டும் உண்மை, அது நடக்கும் போடு. அதனால இந்த பொம்மை நம்ம போறவல்ல யாருக்கா கொடுத்துருவோம். ஏதா சின்ன பாப்பா கொடுத்துருவோம். உனக்கு எதுக்கு கடந்த வயசாவது பொம்மை வேணும் உனக்கு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இல்ல ஏதாச்சும் பொண்ணு அழகா இருந்தா நான் போய் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறேன். இவனுக்கு அந்த திறமை உனக்கு கிடையாது. சும்மா வாய்ஸோட நான் உன்ட்ட பெட்டு கட்டோம். நீதான் ஒரு பிள்ளைகிட்ட போட்டோ எடுக்க வர பிள்ளைகிட்ட வெக்கப்படாம ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டு நான் ஒத்துக்கிட்டேன். கேளு இங்க நீங்களாவது உங்க கிளாஸ் பிள்ளைகிட்ட பேசி, நாங்க இதுவரை எங்க கிளாஸ் பிள்ளைகிட்ட ஒரு பிள்ளைகிட்ட கூட பேசுனது கிடையாது. தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் பேப்பர் எல்லாம் வாசில வாங்கிட்டு நாங்கள மொரட்டு சிக்மால நாங்க வந்து அது அத்தத்துல இருப்போம். யார்கிட்டயும் பேச மாட்டோம். நீங்க பேசவா செய்வீங்க, நீங்க பேசல நாங்க பேசவே மாட்டோம்ல எங்க கிளாஸ் கேர்ள்ஸ். பொண்ணை பார்த்த மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை. ஆமா.